ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி வெரி கிறிஸ்பியாக வெரி குயிக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாடு பீப்புளுக்காக வந்து இந்த வீடியோ. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி 2019 வர ஜனவரியிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 31/1 அன்னைக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுது. நம்ம இதுக்கான பேமெண்ட்டை வந்து த்ரூ ஆன்லைன்லேயும் பண்ணலாம், எஸ்பிஐ மூலயமா சலான்லேயும் பண்ணலாம். டென்டேட்டிவாக எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் மேலே தான் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, தோஸ் ஹூ ஆர் டூயிங் பி, இந்த இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க யாரும் இதில் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வாங்கினவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணலாம். சம்பளத்தோட வந்து 7th பே கமிஷன் பிரகாரம் இது எவ்வளோ சம்பளம் அப்படின்னா 35,400 ரூபா பேசிக்கான ஃபஸ்ட்டு லெவல் சம்பளம், லெவல் 6. இது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை பொறுத்தளவு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாறும். இது வந்து ஏஜ் வந்து 18லேருந்து 33 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குன்னா மொத்தம் 3 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2, இது வந்து 2 ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது வந்து டெஸ்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு CBT 1, CBT 2 இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் எழுதக்கூடிய டெஸ்ட்டு. அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து பின்னாடி வரும்போது பார்க்கலாம். நம்ம இதில் வந்து ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா வந்து பக்காவான இந்த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் டிகிரி வச்சுருக்கவங்க, டிப்ளமா ஈக்குவலன்ட் டிகிரி சில இதில் கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாமே தவிர கட்டாயம் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கட்டாயம் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணக்குள்ள முக்கியமாக என்னென்னா பேர் இதெல்லாம் வந்து உங்கள் அஃபிஷியலாக கெசட்டில் என்ன வந்திருக்கோ, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் என்ன வந்திருக்கோ அதை கரெக்டாக வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேகன்சியை பொறுத்தளவில் நம்ம வந்து மொத்தம் 14,000 வேகன்சி கிட்டத்தட்ட இருந்தாலும் ஆர்ஆர்பி சென்னை கீழே வர வேகன்சி மட்டும்தான் நம்ம எலிஜிபிள். நம்ம அதுக்கு மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு கொடுத்தோன்னா நம்ம அதுக்கு மட்டும்தான் எழுத முடியும். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி நமக்கு இருக்குது, நம்ம அது எப்படி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 33 வயசு இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு கம்யூனிட்டியை பொறுத்தவரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மாறும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணுறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், எஸ்பிஐ சலான் மூலயமாவும் பண்ணலாம். இதில் வந்து ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸு 500 ரூபா கட்டணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணக்குள்ள 500 ரூபா கட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 500ல் 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதர் கம்யூனிட்டி பீப்புள் லைக் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், எக்ஸ் சர்வீஸ் மேனு, மைனாரிட்டிஸ் எல்லாருமே, மைனாரிட்டிஸ்னால் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் எல்லாருக்குமே 250 ரூபா ஃபீஸு மொத்த அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி அட்டன் பண்ணாலே அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து ஹரிசாண்டல் as well as வெர்டிகல் ரிசர்வேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தகுந்த ரிசர்வேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப கிறிஸ்பியான என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 90 நிமிஷத்தில் வந்து நம்ம 100 கொஸ்டின்ஸ் எழுதணும் கம்ப்யூட்டரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க் தான். ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறது. ஒரு கொஸ்டினுக்கு 1/3 நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது 0.33 மார்க்ஸ் வில் பி டிடெக்டட். ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனா நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. போர்ஷன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த சேம் லெவலில் தான் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து பேசிக்ஸாக இதில் இருக்கிறது எல்லாமே படிக்கணும். ஜென்ரல் சயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்சஸ், பயாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி NCERT புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஜஸ்ட் ஏ குவாலிஃபையிங் பேப்பர். நீங்கள் அதில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மார்க் மட்டும் எடுத்து நீங்கள் குவாலிஃபை பண்ணணும். அது வந்து டயர் மாதிரி கிடையாது. இதை வந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமோட ஆட் பண்ண மாட்டாங்க. இதை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதை நார்மலைஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து காலையிலையும் நடக்கும், மத்தியானமும் நடக்கும், இன்னும் 3 நாள் நடக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக, ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக அந்த மாதிரி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் போட்டு அதை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு வேகன்சினா இன்ட்டு 15ஆல் பெருக்கி மொத்தம் எவ்வளோ வருதோ அத்தனை பேரை செகண்ட் ஸ்டேஜ் டெஸ்ட்டுக்கு வந்து உள்ளே விடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் டெஸ்ட் பொறுத்தளவில் 120 நிமிஷம். அது
மொத்தம் வந்து 150 கொஷின்ஸ், சேம் போர்ஷன் தான். பட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா என்னன்னா டெக்னிக்கல் ஒரு பேப்பர் நம்ம எழுதணும். அந்த டெக்னிக்கல் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 100 மார்க் அதுக்கு இருக்குது. டெக்னிக்கல் பேப்பர்ஸ் என்னென்ன ஒரு அம்பரலா பேப்பர் கீழே நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் கீழே மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் எல்லாமே இருக்குது. ஸோ இதே மாதிரியே ஓவராலில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிரிண்டிங் டெக்னாலஜி இது எல்லாமே இன்ஜினியரிங் கீழே வருது. அதை தவிர பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎம்ஏல. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு போஸ்டிங் ஒன்று கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நார்மலைசேஷன் எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் டு ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் கேண்டிடேட்ஸ். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் தள்ளி போட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் போய்ட்டு வர ட்ராவல் அலவன்ஸையும் ரயில்வேஸ் கொடுக்குற தயாராக இருக்குது. அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அதையும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் கைண்ட்லி நோட் பண்ணி இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எஃபெக்டிவாக. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான எப்படி எவ்வளோ ஃபோட்டோஸோட சைஸு ப்ளஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஆன்லைனில் மட்டும், எந்த அப்ளிகேஷன் எந்த இதையும் நம்ம வந்து ஆஃப்லைனில் கொரியர் பண்ணுறதோ அந்த மாதிரியான எந்த விதமான வேலைகளும் நமக்கு இதில் கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எங்கே நமக்கு போய் இது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rrbchennai.government.in. சென்னைக்கு நம்ம சென்னை ஜோனில் இருக்கிறவங்க rrbchennai.government.in இதில் போய் தான், இந்த வெப்சைட்டில் போய் மட்டும் தான் பார்க்கணும். இந்த வெப்சைட்டில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எவ்வளோ வேகன்சி அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் கூட இந்த லிங்க்கில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து வேகன்சிஸ் எவ்வளோ வந்து வேகன்சி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னல்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இதுமாதிரி ரயில்வேஸ்குள்ளே இன்டர்னலாக டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிலபஸ், சிவில் இன்ஜினியரிங்க்கு என்ன சிலபஸ் டோட்டலாக இது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோப்பில் இதை மட்டும் படிங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். நிறைய வந்து புக்ஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி இது தேவையான போர்ஷன்லாம் மட்டும் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணுறது ரொம்ப வெரி ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எல்லா ஜோனுக்கு தகுந்த அளவுக்கு எங்கெங்கே வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை, இது வந்து ஆர்ஆர்பி அகமதாபாத் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆர்ஆர்பி சென்னை வந்து பார்க்கணும். ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்தளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1189 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 1189 வேகன்சிஸ் இங்கே பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1183. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்யூனிட்டி வைஸ் வந்து நீட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் 1183 15ஆல் பெருக்கி 17,000 சொச்சம் பேரை CBT 1 செலக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் CBT 2க்கு உள்ள அனுப்பி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது CBT 2 கிளியர் பண்ண பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது முடிச்ச பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்போ ரெக்ரூட் பண்ணி அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். அவங்க வந்து கால்ஃபார் பண்ணி அவங்க வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப கிறிஸ்பியான ஃபர்தரான இதை பற்றின வீடியோஸ் வந்து வில் பி அப்லோடட் இன் திஸ் சேனல். தேங்க்யூ.